எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. கிளம்பலாமா? அக்கா அக்கா வண்டி நிறுத்திட்டு வாங்க. இறங்கி வாங்க சார். வாங்கக்கா. என்னக்கா இந்த தங்கச்சியை அம்புட்டு சீக்கிரம் விட்டுட்டு போற? நீ போயிட்டா நான் விட்டுருவேனா? என்னக்கா அப்படி பாக்குற? நான் தான் சொன்னேன்ல மகேஷ் சார் வரட்டும், அவரை பார்த்துட்டு போங்கன்னு. கேட்டியா? மகேஷ் சாரு உங்களை கூட்டி வர சொன்னாரு. வாங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? ஹேய், வா அன்பு, வா ஆனந்தி. என்ன புது பிரான்ச் விசிட் எப்படி இருக்கு? இங்க இருக்கிற வர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி? ஓகேவா? அவங்க எல்லாம் ஓகே தான் சார். நம்ம ஆளுங்கதான் சரியில்லை சார். கொஞ்சம் பேசணும் சார். சொல்ல ஆனந்தி, என்ன நம்ம ஆளுங்களுக்கு? ஆரம்பமே தப்பாயிருச்சு சார். சென்னையில இருந்து நம்பிக்கையோட ஆர்டர் வாங்க வந்தவங்கள மித்ரா மேடமும் கருணாகரன் சாரோ திட்டி பேசி நீங்க வரதுக்குள்ள அனுப்பிட்டாங்க. நானும் வந்ததும் எதுக்கு அனுப்புனேன்னு கேட்டேன். அவங்கள பத்தி விசாரிச்சதுல நல்ல விதமா எதுவும் இல்லைன்னு சொன்னா. அதுவும் நம்ம கம்பெனி கொடுக்க போற பெரிய ஆர்டரை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு திறமையும் தகுதியும் இல்லைன்னு சொன்னா. ஏன் சார், நாம தான் அவங்க திறமை என்னன்னு அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நேர்ல போய் பார்த்தோம்ல சார். அதுல இம்ப்ரெஸ் ஆகி தானே நீங்களும் அவங்கள வர சொன்னீங்க. இப்ப எதுக்கு சார் மத்தவங்க சொல்றதை கேட்கணும்? இதெல்லாம் திட்டம் போட்டு அந்த பாம்பே கிளைண்ட்ஸ்க்கு ஆர்டர் போகணும்னு கருணாகரனும் மித்ரா மேடமும் பிளான் பண்ணி பண்ற விஷயம் மாதிரி தெரியுது சார். சார், நான் இந்த கம்பெனிக்கு வர்றப்போ மெஷின்ல உட்காரத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி கூட்டி பெருக்கிற வேலையும் துணி கொடுக்கிற வேலையும் தான் செய்ய சொன்னாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் நான் சொல்றத கேட்டு என் திறமையை நம்பி அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த ஒரு வாய்ப்பு தானே சார் நான் யாருன்னு நிரூபிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு வாய்ப்பை நாம் அவங்களுக்கும் கொடுத்திருக்கணும்ல சார். வாய்ப்பு கொடுக்காம தகுதி இல்லைன்னு எப்படி சார் அவங்களை அனுப்பலாம்? அவங்க ரொம்ப நல்லவங்க சார். என்னைய மாதிரிதான் குடும்பத்தை உயிரா நேசிக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க என்னைக்கும் தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க சார். எனக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தயவு செஞ்சு கொடுங்க சார். அவங்க கிளம்பிட்டு தான் சொன்னா. இதோ இப்பதான் சார் போறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே கூட்டியாரேன். வர சொல்லு அன்பு. அப்படியே மித்ராவையும் கருணாகரனையும் வர சொல்லு. ஓகே சார். அட வாக்கா.